இது டே 2. நேற்று பார்த்திங்கன்னா செம்ம சில்லு, செம்ம ட்ரெஸ்லிங்க, ஒரு ரெயினாக இருந்தது. நாங்கள் வேறு பார்த்திங்கன்னா சம்மருக்கு போகிற சம்மர் வெக்கேஷனுக்கு வர்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கோம். ஷார்ட்ஸு, ஸ்லீவ்லெஸ்ன்னு போட்டு வந்திருக்கோம். சரியான குளிர், தாங்கவே முடியல. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில். இந்த குமிழி கம்பம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில். ஒரு 10 மினிட்ஸ் தான் மேலே வந்திருப்போம். டோட்டலாக கிளைமேட் மாறிடுச்சு. செம்ம கிளைமேட்டாக இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிறது WGH போய்ட்டு ரிசார்ட் டாக்கிடியில். இப்போ வந்து மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் வியூ காமிக்கிறேன். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நம்ம எலிஃபென்ட் ரைடு போக போகிறோம். அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகும். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெதர் டெம்பரேச்சர் எல்லாமே இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. 24 டிகிரி இங்கே இன்றைக்கி. இங்கே பாருங்கள், ரெசார்ட்டோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். செம்ம சூப்பரான ரெசார்ட் இது. கிளைமேட் இன்றைக்கி செம்மையாக இருக்குது. மழை வராமல் இருந்தால் சரி. இங்கே போகணும், இல்லை கீழே போனோன்னா ரெஸ்டாரண்ட்டு. இதே வேலையாக தான் ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு வெளியில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரெசார்ட்டோட அவுட் சைட் வியூ காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல வியூவு. 360 டிகிரி வியூ பாயிண்ட் இருக்குது. போர்ட் ரூம் இருக்குது, ஹெல்த் கிளப் இருக்குது, ஹில் ஸ்பைஸு, ஸ்பா, ஆக்டிவிட்டி ரூமு, ஃப்ளையிங் ஸ்ப்ரிட்டு, கிஃப்ட் ஷாப்பு, கான்ஃபரன்ஸ் ஹாலு, ஸ்விம்மிங் பூலு, ஆம்பி தேட்டர். ரெஸ்டாரண்ட் பார்த்திங்களா? இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்தும் வியூ பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸ்ப்ரவுட்ஸு, நட்ஸ் எல்லாம் இருக்குது. சாசேஜு, ப்ரெட் ஐட்டம். இது வந்து இட்லி, இது வந்து கேரட் இட்லி, தட்டு தோசை, சாம்பார், மில்லட் சட்னி, டொமேட்டோ சட்னி, பைனாப்பிள் சட்னி, கோகோனட் சட்னி, உப்மா, கடலைக்கறி, பூரி, பொட்டேட்டோ பாஜி, தவா பரோட்டா, ஓட்ஸு. இது பொங்கல், பஜ்ஜி. இங்கே வந்து கார்ன்ஃப்ளெக்ஸு, ப்ரெட் ஸ்லைசஸ்ஸு, எக்கச்சக்க ஐட்டம் இருக்குது. இங்கே வந்து லைவ் கவுண்டர். இங்கே வந்து எக்கு நம்ம சொன்னோம்னா அந்த எக்கெல்லாம் வந்து அவங்க வேணுங்கிற மாதிரி செஞ்சு தருவாங்க. ரேட்ஸ் அங்கே தான் இருக்கும். பைனாப்பிள் சட்னி, கோகோனட் சட்னி, அப்புறம் கார சட்னி, கொஞ்சம் சாசேஜ், இட்லி, தோசை, சாம்பார், பூரி. ரெகுலர் இண்டியன் மெனு தான் நான் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கு ஃபுட்டு. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா அலக்கட்டு ஆர்டர் பண்ணி தான் நம்ம ரூமுக்கே கொண்டு வந்து தந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது ஃபுட்டு. சீஸ் ஆம்லெட். இது பேரில் என்னன்னு தெரியல, அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீ. இப்போ எங்கே வந்திருக்கோம் நம்ம? இது வந்து டஸ்கர் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிஃபென்ட் பார்க்கு. இங்கே வந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து எலிஃபென்ட் ரைடு போக போகிறோம். சாய் மட்டும் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கூட ஷவர் பண்ண போகிறான். என்ன எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருக்கிற? ஷவர் பண்ணுறதுக்காக தான் எல்லோ கலர் ட்ரெஸ். ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால இவன் ஹைலைட்டாக இருக்காங்க. எல்லோ கலரில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். எலிஃபென்ட் ரைடு வந்து 10 to 15 மினிட்ஸு. மினிமம் 2 டிக்கெட்ஸ் ரிக்வயர்டு. 600 per person. அப்புறம் ஃபீடிங் ஒன்லி ஃபார் எலிஃபென்ட் ரைடர்ஸ்க்கு. கேமரா ஷாட் DSLR கேமரா ஒன்லி. எலிஃபென்ட் 200. 5 photos ஒன்லி ஹார்ட் காப்பி. எலிஃபென்ட் ஃபீடிங் வந்து 100 rupees. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபரியெல்லாம் இருக்குது. நீங்கள் யாராவது தேக்கடி வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 15 நிமிஷம் ரைட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் போய் ஷவர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரைடு, நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ரைடு, செகண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ஷவர். ஓகே, ஷவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா
எக்ஸ்ட்ரா செட் ஒரு ட்ரெஸ்ஸும் டவல் இதெல்லாம் எட்டு வந்துடுங்க. சேஞ்சிங் ரூமெல்லாம் இருக்காமா? എലിഫന്റ് റൈഡ് ആണോ? മലയാളം പറയുന്നുണ്ട് ചോദിച്ചാ இவங்க மலையாளம் தான். മോനെ പറ കാല് മേളി വെച്ചിട്ട് കൈ ഇതിൽ പിടിച്ച് കയറി ഇത് ഹാൻഡ് ബാഗ് ഒക്കെ എടുക്കാം. വെച്ചോ അത് വെച്ചോ. റിട്ടേൺ ഇവിടെ അല്ലേ കൊടുന്നു വിടുക? ആ ഇവിടെ തന്നെ വരും. ബാ കാല് മേളി വെച്ച് ഇതിലെ കൈ പിടിച്ച് കയറി കാല് മേളി വെച്ചിട്ട് ഇവിടെ ആ ഇതൊക്കെ കൈ ഒന്നും വേണ്ട കുറച്ച് നീങ്ങരുത്. சாய்ச்சரன், உனக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா ஃபீலிங்கு? ஓ, இது வரைக்கும் வந்து அப்படி யூ டர்ன் போட்டு போயிடுவாங்களா? ஓகே ஓகே. சார் இங்கே பார்த்தியா யானையோட யானை பிண்டி. ரிவர்ஸ் எல்லாம் போகுது. யானை ரிவர்ஸில் போகுதுடா. நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி யானை ஃபாலோ பண்ணது பாரு. ஆனால் செம்மையாக இருக்கும் இந்த ஃபீலிங்கு. சூப்பர். பாருங்க, ஆப்போசிட்டில் ஒரு யானை வருது. இது பார்த்தா தெரியும் அவங்க எப்படி உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் உட்காந்துட்ருக்குறோம். இன்னொன்று வருது பாரு பின்னாடியே. நம்மளை ஏற்றின இடத்துலேயே கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. ஒரு மாதிரி அப்படி ஷேக் ஆகிட்டு போகுது. விழுந்துருமோ அப்படின்னு இருக்கு. ஒரு மாதிரி இப்படி சரிஞ்சுட்டு உட்காரம். அதோட முதுகெலும்பு அப்போ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள பயமாக வேற இருக்கு. இவர் வேற திட்டிகிட்டே இருக்காரு அந்த யானையை போட்டு நடன்னு. அப்படியா? மலையாளத்துலையா? எனக்கு புரியல. திட்டிகிட்டே இருக்காரு யானை. எங்களுக்கு புரியல மலையாளத்தில். அவனுக்கு அதனால அவன் ஒழுங்கா சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் பாப்பான் வந்து திட்டிட்டு இருக்காரு. பாப்பானா யானை பாக்க என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுது. லெஃப்ட் தள்ளி வா அப்படின்னா லெஃப்ட் எடுக்குது. யூ டர்ன் போட்டு வானா யூ டர்ன் எடுக்குது. நல்லா இருந்தது ரைடு. கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் ஆனால் இப்போ இவ்வளோ ஹைட்டில் யானை மேலே உட்கார்றது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். കേരളത്തിലെ ഏറ്റവും സൗന്ദര്യമുള്ള ആനകളിൽ ഒന്നാം പ്രാണി. സൗന്ദര്യം എന്ന അഴകാണ്. அழகான இலை. அது மாதிரி குளிச்சுட்டு பாரு. அது தண்ணி போட்டு உங்களுக்கு பாத்ரூமுக்கு வேண்டி ரெடி ஆகுது. ஓ, ரெடி ஆகுதா? இந்த யானை பேர் ஸ்ரீவள்ளி. பிடிச்சிக்கோ நல்லா. கயிறு நல்லா பிடிச்சிக்கோ. கயிறு நல்லா பிடிச்சிக்கோ, விழுகலாம் மாட்டேன். தண்ணி ஊற்றும் பயங்கராத தெரியாதா? இந்த மாதிரிலாம் திரும்ப மாட்டோம்னால குடிக்க முடியாது. தலை குமிஞ்சுக்கோ அது ஊத்துறப்ப. நல்லா இருந்துச்சா சாய்? This is so strong. Welcome to Tripod. சூப்பராக சவர் பண்ணி முடிச்சாச்சு. ரைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறதுன்னு இதுமாரி தான் பிளான் பண்ணோம். எப்போ போனாலும் ரெசார்ட்டில் இருக்கிறதே இல்லை. அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக ரெசார்ட்டில் சில் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு ரெசார்ட் போகிறோம். அதுவும் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். பாய். Bye bye.
அப்போ இது வாகமான தேக்கடியா?